வணக்கம். தமிழன் செய்தி கேளாம். சீர்காழி அருகே ஸ்ரீ துள்ளுக்குட்டி ஐயனார் கோயிலில் குதிரை மேல் ஏறி அருள் வாக்கு கூறி வரும் சுருட்டு சாமியாரின் பரபரப்பு திகில் ஊட்டும் காட்சிகள். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருக்குறக்காவல் கிராமத்தில் ஸ்ரீ துள்ளுக்குட்டி ஐயனார் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் சுமார் 20 அடி உயரத்தில் மிக பிரம்மாண்ட ஐயனார் சிலை அருவாளுடன் காட்சியளிக்கிறது. அதன் எதிரே ஒரு பிரம்மாண்ட வெள்ளை குதிரை சிலை மற்றும் யானை சிலை நிற்கிறது. இக்கோயிலுக்கு செல்ல வேண்டுமானால் சீர்காழியிலிருந்து கொண்டல் வழியாக செல்லலாம். மயிலாடுதுறையிலிருந்து செல்ல வேண்டுமானால் மயிலாடுதுறை பட்டவத்தி வழியாக செல்லலாம். இக்கோயிலை சுற்றி வீடுகள் கிடையாது, ஆள் நடமாட்டமும் கிடையாது. பரபரப்பாக காணப்படும் இக்கோயிலில் சுருட்டு சாமியார் என்று அழைக்கப்படும் சிதம்பரநாதன் என்பவர் தங்கி பணிபுரிந்து வருகிறார். மெலிந்த உடல், தாடியுடன் காணப்படும் இவர் உடல் முழுவதும் விபூதியை பூசிக்கொண்டு கழுத்தில் உத்ராட்ச மாலைகளை அதிகளவில் அணிந்து கொண்டு ஒவ்வொரு வாரமும் அருள்வாக்கு கூறி வருகிறார். இவர் கூறும் அருள்வாக்கு பலித்து விடுவதாக பொதுமக்கள் திரண்டு வருகின்றனர். இரவு நேரத்தில் சுருட்டு சாமியார் சுமார் 9 மணி அளவில் அருள்வாக்கு கூற ஆரம்பிக்கிறார். அருள்வாக்கு சொல்ல தொடங்கியவுடன் சுருட்டை கொண்டு வாங்கடா என ஆவேசமாக குரலில் பேசுகிறார். உடனே அங்கிருந்த ஒருவர் சாமியாருக்கு 2 சுருட்டுகளை பற்ற வைத்து கொடுக்கிறார். வாயில் சுருட்டை பற்ற வைத்து இழுத்து கொண்டே சாமியார் குறி சொல்ல ஆரம்பிக்கிறார். திடீரென்று 5 அடி நீளம் கொண்ட அருவாளை கையில் எடுத்துக்கொண்டு அருவாளை தூக்கி வீசிக்கொண்டே குறி சொல்கிறார். திடீரென்று எதிரே உள்ள வெள்ள குதிரை சிலை மீது ஏறி உட்கார்ந்து கொண்டு சுருட்டை இழுத்தவாறு குறி சொல்கிறார். சுமார் 2 மணி நேரம் குறி சொல்லும் இவர் ஒவ்வொரு கட்டத்திலும் திடீரென்று மயங்கி விழுந்து மீண்டும் எழுந்து குறி சொல்கிறார். ஒரு கட்டத்தில் விழுந்து கிடந்து விடுகிறார். சிறிது நேரம் கழித்து எதுவுமே நடக்காதது போல் எழுந்து உட்கார்கிறார். பின்பு வழக்கம்போல் அங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் ஐயனாருக்கு படைக்கப்பட்ட ஆடு, கோழி, மீன் குழம்புகளுடன் சாப்பாடுகளை சுருட்டு சாமியார் பரிமாறுகிறார். சுருட்டு சாமியாரிடம் நாம் பேசியபோது ஐயனார் கோயிலில் பல ஆண்டுகளாக தங்கியிருப்பதாகவும் இங்கு ஒரு பெரிய கோயில் கட்டி வருவதாகவும் அதனை விரைவில் கட்டி முடித்து கும்பாபிஷேகம் நடத்தப் போவதாகவும் சுருட்டு சாமியார் தெரிவித்தார். மேலும் அந்த கோயில் வளாகத்தில் சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக மிகப்பெரிய வேப்பமரம் ஒன்று இருந்து வருகிறதாகவும் அதன் கீழே ஒரு நல்ல பாம்பு இருப்பதாகவும் அந்த பாம்பு அடிக்கடி தன்னை மட்டும் பார்ப்பதாகவும் அப்போது அந்த பாம்பிற்கு பால் கொடுத்து வருவதாகவும் சுருட்டு சாமியார் கணீர் குரலில் தெரிவித்தார். உன்னை எவனும் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னையிலேருந்து வெள்ளை குதிரை வீச்சரோட சீவி வரண்டா, அருள் எடுத்து வரண்டா. அவனுக்கு எல்லாத்தையும் சீத்தி கட்டினா எனக்கு 3 பேரா வெட்டா. அவனுக்கு ஒன்ன சீத்தி கட்டு எப்படி சாப்பிட்டு போவான். சொல்லுங்க சாமி, உங்க பேர் என்ன சொல்லுங்க? என் பேர் சிதம்பரம். நான் இந்த ஆலயத்தை கையை வச்சு 20 வருஷ காலமாக இந்த பணியை ஆட்டிகிட்டு இருக்கேன். இந்த ஆலயம் இப்போ எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு? ஆலயத்து பேரை சொல்லுங்க. இந்த ஆலயம் வந்து திருக்குறக்காவல், அதாவது திருக்குறக்காவல் இளந்தோப்பு பஞ்சாயத்து, மாயாரம் தாலுக்கா, மாயாரம் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் தலைநாயர் ஆதமங்கலங்கிற சாலையில் இருக்குது. கோயில் பேர் ஐயா துள்ளுக்குட்டி ஐயனார். இந்த துள்ளுக்குட்டி ஐயனார் என்ன வாரத்தை வேண்டி வரானோ அந்த வாரத்தெல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த வாரத்தில் காட்சி அடிச்சுக்கிட்டு இருக்கோம், சொல்லிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைப்பார். சட்ட புனியெல்லாம் இருந்தால், சட்ட சிக்கல் இருந்தால் அந்த புனியெல்லாம் தீர்த்து வைப்பார். இது என்னோட வரலாறு, எப்பனோட வரலாறு. இந்த வரலாறில் இந்த வரத்துக்கு வந்துட்டு போகிறவங்க அனைத்து பேரும்
யாரும் வீணாக போனதே கிடையாது. அதனால் இந்த வரத்துக்கு வந்துட்டு யார் வந்தாலும் காட்சி கொடுக்கறதுக்கு எப்பன் தயாராக இருக்காது. எப்பனுக்கு 7 வாரம் வந்துட்டு போனால் என்ன சிக்கலாக இருந்தாலும் நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறது தான் இந்த வழக்கம் உண்டு. இங்கே வழக்கத்தில் யாராக இருந்தாலும் இந்த வழக்கம் மாறி எப்போ பதிலளிச்சே கிடையாது. நன்மையை தான் கொடுத்து எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சு, அதாவது புள்ள வரம் கொடுத்து உள்ள சட்ட சிக்கல் கடந்த எல்லாம் இருந்தால் நீக்கி கொடுத்து காட்சி அடிக்கிறது தான் எப்பனோட வேலை. ஆகையினால இந்த வரத்துக்கு வரவங்களாம் யாரும் வீணாக போயே கிடையாது. நான் நல்லா இருக்கேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வேண்டி போகிறோம், வெளிநாடு போகிறவங்களாம் ஏமாற்றிட்டு நிறைய பேர் போகிறான். அதெல்லாம் இந்த வரத்தில் நான் காட்சி கொடுத்துட்டு தான் இருக்கேன். அதனால் நான் மனசு வச்சு யாருக்கு நிறைய செய்யணும்னு ஆசைப்படுறேனோ டேரெக்டாக இறங்கணும்னா அவன் குடும்பம் வெளிச்சமாக வரும். இந்த குறை இல்லாமல் நடத்தி வைக்கிறது தான் என்னோடய வேலை. ஆகையினால இன்னும் 1 கோடி முடிச்சுட்டா இன்னும் 1 கோடி அளவுக்கு இந்த இடத்துல வேலை இருக்குது. அதையும் தயாராக முடிச்சு கொடுக்கறதுக்கு எல்லோரும் காட்சி அளிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. பெரிய செல்வந்தர்கள்லாம் நிறையா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயா இந்த அளவுக்கு நீங்கள் செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்துட்டு போகிறாங்க. அப்படி போகிறதுனால தான் இந்த இடத்துல எல்லாருக்கும் நிறையா அவனோட சிக்கலெல்லாம் நீக்கி கொடுத்து அந்த இடத்துக்கு வந்துட்டு போனால் நல்லா இருக்கேன் ஐயா, என்னோட செக்கலெல்லாம் முடிச்சு கொடுத்து எனக்கு புள்ள வரலாம் கொடுத்து என்னோட கடனை தொல்லையெல்லாம் நீக்கி கொடுத்து என் விளக்கேறி வைக்கிறது தான் பெரிய நன்மைங்க ஐயா அப்படின்னு காட்சி கொடுத்தது தான் அந்த இடத்துல வழக்கமாக என்னோடய வழக்கத்தில் இதுதான். அதாவது வெள்ளிக்கிழமை விசேஷம். வெள்ளிக்கிழமை பூஜை நடத்துங்களா? வெள்ளிக்கிழமை விசேஷமாக நடத்துவோம், பூஜை நடத்துவேன். அதாவது டெய்லி நடத்துவேன். வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை எப்போ நான் கேட்குறேனோ என் பிள்ளை எனக்கு கறி கேட்டால் கெடா கொடுப்பான், கோழி கொடுத்தா கோழி கொடுத்தா கோழி கொடுறான்னு சொல்லணும்னா அந்த கோழியை கொடுப்பான். இதுதான் என்னோடய வழக்கம். ஒரே ஆள் நின்று தான் நான் கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கேன். யாரும் என் இடத்துல யாரும் நான் எதிர்பார்க்கல. எங்கேயோ ஒரு இடத்துல திருச்சியிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து அண்ட மாநிலத்திலேருந்துலாம் எனக்கு உதவி பண்ணதும் நிறையா உண்டு வழக்கம். இன்றைக்கே அந்த வழக்கத்துப்படி தான் இன்றைக்கி நடத்திக்கிட்டு இருக்கோம். எந்த குறைபாடு இல்லாமல் இந்த இடத்துல வந்துட்டு போனோன்னா நான் நல்லா இருக்கேன் யாருன்னு சொல்லி அர்ப்பணிக்க தான் என்னோடய வேலை. எந்த குறையாக இருந்தாலும் நிவர்த்தி பண்ணுவான். வீடு கட்ட முடியாமல் தான் வீடு கட்டி கொடுப்பான். அந்த ராஜேந்திரன் அண்ணனுக்கு இந்த கும்பாபிஷேகம் நடத்துடா, வீடை கட்டி கொடுறா, நீ பண்ண முடியாது, சீக்கிரம் கும்பாபிஷேகம் நடத்து, உன் வீடை கட்டி முடிச்சின்னா போட்டு வச்சுருந்தா ரொம்ப நாள் ஆகாது, வீட்டை முன்னாடி கும்பாபிஷேகம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தான். அதை செஞ்சு முடித்தோடனே அவர் நல்லா இருக்கார், ஏன்னா அவர்கிட்ட கேளுங்க. ஆகையினால இந்த இடத்துல இன்றைக்கும் நான் கையில் வச்சுருக்க அருவாள்லேருந்து யாரையும் வச்சு கிடா வெட்டக்கூடாது. என்னோட புனியில் என் இடத்துல என் இல்லத்தில் தான் என் கத்தியில் தான் நீ கிடா வெட்டணும். அப்படி தான் இன்றைக்கும் இந்த இடத்துல கிடா வெட்டி பூசை வைக்கிறோம். எத்தனை வருஷமாக குறி சொல்லிட்டு இருக்கேன்? நான் ஒரு 20 வருஷ காலமாக இந்த இடத்துல பணி ஆட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு யாரும் கற்றுக் கொடுக்கல. குறி சொல்கிறீங்க? நானே சொல்கிறேன். எப்பனே என்கிட்ட இறங்கி என்கிட்ட தானாவே இதை செய்யடா, இதை போடான்னு கையில் வச்சிருக்க அருவாள்லேருந்து இந்த அருவாள்லாம் திண்டுக்கல்லேருந்து இந்த அருவா. சரிங்க, பூஜை போட்டு விருந்து வைக்கிறீங்களா எல்லாருக்கும்? இந்த இடத்துல என்னோட பணி கெடா விருந்து. அதாவது 25 கடா 50 கடா எல்லாம் வெட்டியிருக்கேன். ஆகையினால வாரம் என் வெள்ளத்தில் எனக்கு கிடா வெட்டி என் பிள்ளை சாப்பாடு போடுவான்னு தான் என் பிள்ளைக்கு பாதுகாப்பாக 11 பேர் அர்ப்பணித்து உள்ளே உட்காந்துருக்கிற துள்ளுக்குட்டி ஐயனார் அம்மாள் சேர்ந்து துள்ளுக்குட்டி ஐயனார் பூர்ண புஷ்பங்களா அம்மாவே போட்டு இந்த இடத்துல காட்சி கொடுத்து என் பிள்ளைக்கு எங்கே போனாலும் 11 பேர் படையெடுத்து போயிட்டு வீட்டு கொண்டு ஒப்படைங்க அப்படின்னு சொல்லி கட்டளை விட்டார். இன்றைக்கும் நைட்டு இரவு 1 மணி 2 மணி 4 மணி இரவு 6 மணிக்கு விடிய கண்ணு முழிப்பே கிடையாது. அதாவது இந்த ஆலயத்தை கட்டி யாரும் முடிக்க முடியாதுன்னு சொன்னான். அதாவது முடித்து இந்த இடத்துல அர்ப்பணித்து இந்த காட்சி கொடுத்து என்னோடய கலசத்தை தூக்கி தண்ணி ஊற்றக்குள்ள முடிக்க முடியாத சாதனை பண்ணி வச்சது ஐயங்காரே அசந்து போனார். அதனால் மேலே 3 பரவான் கிருஷ்ண பகவான் வரம் கொடுத்து வீதி வளலாம் சுற்றி வந்த காட்சியெல்லாம் இந்த இடத்துல கொடுத்து மேலே மரத்தில் இருக்காது. அதாவது இன்றைக்கி காலையில் 5 மணிக்கு தீவார்த்தனை பண்ணக்குள்ள 5-6 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வட்டம் விட்டு சுற்றி வருவாங்க. அந்த தீவார்த்தனை அப்போ எந்த ஆலயத்திலும் நீங்கள் பார்க்க முடியாது. அதாவது இந்த இடத்துல ஒரு நல்ல பாம்பு ஒரு வீதி வளம் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த வாதி வரக்குள்ள எனக்கு ஒரு கொட்டாஞ்சி பாலும் ஒரு முட்டையும் அர்ப்பணித்து என் பிள்ளை எனக்கு வச்சானா காட்சி கொடுப்பேன். அந்த இடத்துல எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு போட்டா பிடிச்சி நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் பெரிய நெகிழ்ச்சிலாம் காட்சிலாம் கொடுப்பேன். உங்களை சுருட்டு சாமியார்னு சொல்கிறாங்க. நானாக சுருட்டு தான் சாப்பிடுவேன் நிறையா. எனக்கு சுருட்டு தான் தேவை. சுருட்டு சாமிங்கிறாங்க. ஆமாம், எனக்கு சுருட்டும் கோட்டரும் பாட்டு தான் எனக்கு பிடிக்கும். அதாவது மெயின் எனக்கு சுருட்டு தான்.
அதாவது எனக்கு என் பிள்ளை இப்போ வேணான்னு நிறுத்தினானா அதை அர்ப்பணிக்க மாட்டான் எதமே. அதனால் என் பிள்ளை என்ன தீர்மானம் எடுக்கணும்னா அதுக்கு ஒப்புதலாக இருப்பான். அதான் என்னோடய வேலை. ஆகையினால இந்த இடத்துக்கு என்ன குறையாக இருந்தாலும் வந்தால் கூட அந்த சிக்கலெல்லாம் முடிச்சு கொடுப்பான். வழக்கு கோர்ட்டு பிரச்சனையாக இருந்தாலும் எந்த பிரச்சனைனாலும் தீர்த்து கொடுப்பான். பணங்கன்னு ஏதாவது தட்சணை வாங்குவீங்களா? அதெல்லாம் நான் அவங்களால குடிக்கிறது தான். நானாக போய் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். அதாவது மாதத்தில் ஒரு ஓமம் எனக்கு துணிமணி எடுத்து கொடு அப்படின்னு நான் கேட்பேன். அந்த மாதத்தில் துணிமணி எடுத்து கொடுத்தானா அந்த ஓமத்தை வளர்க்குறக்குள்ள தான் அந்த இடத்துல உங்களுக்கு குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லுவான். அதுதான் என்னோடய வேலை. எனக்கு காசுன்னு பார்த்தோமா இந்த ஆலயத்தை நான் கட்டியிருக்க முடியாது. அதாவது என்னோட மக்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த இடத்துல நான் அர்ப்பணித்தேன். நீங்கள் இங்கே தான் தங்கியிருக்கீங்க? இங்கே தான் எனக்கு 20 வருஷ காலமாக என் அப்பன் வீடு எனக்கு இதான் வீடு. அதனால் இந்த இடத்துல தான் இரவு பகல் பார்க்காம உழைச்சிக்கிட்டு இருக்கேன் இன்ன வரைக்கும். அதாவது இந்த வரைக்கும் இன்னை வரைக்கும் ஓட்டிக்கிட்டு இருக்கோம்னா இந்த காரணம் எப்பனோட ஆண்டவனோட கட்டளை இருந்தால் தான், ஈசனோட கட்டளையில் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்னோடய வீதி பலா இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் இங்கே இருப்பேன். மற்ற நாள்லாம் எங்கெங்கே சிவாலயம் இருக்கோ எங்கெங்கே ஈஸ்வரன் இருக்கானோ அங்கங்கெல்லாம் வழிபடுவான். எந்தெந்த இடத்துக்கு கூப்பிட்றானோ அந்த இடத்துக்குலாம் நான் போவேன். அந்த இடத்துக்கு போகக்குள்ள ஈசன் கட்டளை விடுவார். கட்டளை விடக்குள்ள என்னை வந்து பார், நான் உனக்கு எல்லாத்தையும் நான் செய்கிறேன்னு சொல்லி என்னை கூப்பிடுவார். நானாக போக மாட்டேன், ஏன்னா ஈசன் கூப்பிடுவார். அதாவது நாராயண ஓ நமச்சிவாய சிவாய நமக்கா அம்மாள் ஓ நமச்சிவாய ஈஸ்வரனும் பார்வதியும் கூப்பிடுவாங்க. அதாவது நாராயணன்னு கூப்பிடுவாங்க. அந்த இடத்துக்கு நான் போவேன். கூப்பிட்டா தான் நான் போவேன். நான் கூப்பிடாம போகவே மாட்டேன். உங்கள் பணி தொடரட்டும். நான் என்ன ஊர்லேருந்து வரீங்க? நாங்கள் திருப்பூருங்க. சரி. சாமி எந்த காலை எடுத்து வச்சாங்க, நல்லா தான் இருக்குது. இந்த கோயிலுக்கு எத்தனை வருஷமாக வரீங்க? கோயிலுக்கா? நாங்கள் 5-6 வருஷம் வந்துக்கிட்டு தான் இருக்கோம். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்குதா? நடக்குது. அது சாமியார் சொல்கிறதெல்லாம் நடக்குதா? ஆமாம். இடமே விற்கணுன்னா சாமி ஆடிக்கிட்டு இருக்கக்குள்ள விற்க விட மாட்டான் அப்படின்னுது. அதே மாதிரி கரெக்டாக இருக்கு. சரி. அப்புறம் அவங்களுக்கு அதே மாதிரி நீ வீடு கட்டுவ அப்படின்னுது. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு வீடு வந்துட்டு சாமி தான் மன போட்டாங்க எங்களுக்கே வந்து நடக்குது. சாமி சொல்கிறது கண்டிப்பாக நடக்குது. அதனால இங்கே வரீங்க. சரி. அதனால ஐயனார் நல்லா தான் வச்சுருக்காரு இது வரைக்கும். சரி, சந்தோஷம். சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன ஊர்லேருந்து வரீங்க? ஐயா வணக்கம். நான் ரவி பேசுகிறேன். திருப்பூர்லேருந்து வந்துட்டுருக்கேன். நான் ஒரு 4-5 வருஷமாக வந்துட்டுருக்கேன் ஐயா. சரி. ஏதோ நம்ம ஐயாவுக்கு சில இதை கேட்பாங்க, நான் செஞ்சிட்ருக்கேன். நமக்கு நிறைய செஞ்சிட்ருக்காங்க. நிறையா நன்மைகள்லாம் போயிட்டுருக்கு. நீங்கள் அவங்க குறி சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக நடக்குதா? குறி சொல்கிற அன்றைக்கெல்லாம் நான் வந்து இது வரைக்கும் நான் இருந்ததில்லை. சொல்லுவாங்க எல்லோரும், அவங்க ஐயா என்ன சொல்கிறாங்களோ அதை நடந்துக்கிட்டு இருக்கு. இல்லை நாங்கள் வந்ததுலேருந்து நான் இது வரைக்கும் கேட்டால் சொல்லுவாங்க. எனக்கு நிறைய நன்மையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு ஐயா. இங்கே வந்ததில் நன்மை நடந்துட்டு நம்ம குலதெய்வம் தான் இது. கோயில் ஐயனார் நம்ம குலதெய்வம். இது துள்ளுக்குட்டி ஐயனார். இதனால நம்ம குலதெய்வம் தான் வச்சுக்கலாம். இங்கே வந்துட்டு போகணுமா இந்த பிறகு நாங்களும் ஹோட்டல் வச்சுருக்கோம். போய் இதெல்லாம் முடிச்சுட்டு போக 12-1 மணி ஆகிடும். மக்களெல்லாம் எந்த இதுவும் இருக்காது. அது பாட்டில் இந்த வழக்கமெல்லாம் நடந்துட்டு ஐயா. ஒரு நாள் கூட லீவ் போட்டதில்லை. இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனால் நல்லது நடக்குது. கண்டிப்பாக ஐயா. அதனால வந்துட்டு போயிட்டுருக்கேன். வந்துட்டு போயிட்டுருக்கோம். சரி, நன்றி.